அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 1999 நான் இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய உறுப்பினராக சேர்ந்த கிட்டத்தட்ட 27 வருஷம் அது ஆயுள் கால உறுப்பினர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கல, பெருமையாக நினைக்கிறேன். நான் இந்த புதுசாக பதவியேற்றிருக்கும் தமிழ் குமரனுடைய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கேப்டனுடைய இயக்குனர் SAC அவர்களுக்கும், கேப்டனுடைய தயாரிப்பாளர் அண்ணன் தானு அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்கள் காஜா மீதன் அவர்களும், சிவா அவர்களும், மற்றும் தனஞ்சயன் அவர்களும், சித்ரா லட்சுமணன் அவர்களும், மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 27 வருஷத்துல நான் ஒரு 10 வருஷம் ஆக்டிவா இருந்தேன். நான் ஒரு 2 வாட்டி EC மெம்பரா இருந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு EC மெம்பர் மீட்டிங் போடும்போது எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2 டீமா இருக்கு. இதில் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன். இப்ப சிவா சார் சொல்லிட்டாரு, இது நீ வரும் காலங்களில் தனஞ்சயன் சார் 2 பேர் சேர்ந்து இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தை ஒரே அணியாக இருந்து தமிழ்நாடு திரைப்பட சங்கம் என்ற ஒரே சங்கமாக இருந்து இதை முன்னேற்றுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. எனக்கு தனஞ்சயன் சார் பேசும்போது 3 விஷயம் சொன்னாரு, நல்ல சிறப்பாக இருந்தது. OTT என்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் குமரன் அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக தமிழ் சங்கத்தில் கண்டிப்பாக செய்யப்படும். அதே போல இந்த ஆடியோ கம்பெனி அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. 1 லட்சம் ரூபான்றது அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் நம்முடைய ஒரு எம்பியா இன்னைக்கு பதவியேற்றிருக்கானு எனக்கு பெருமையா இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா பெருமையா இருக்கும். உங்களுக்கு குடும்பத்திலிருந்து நான் ஒரு எம்பியா போயிருக்கிறானு. தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு, தமிழ் திரைப்படத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நான் பாராளுமன்றத்தில் கேட்டு பெறுவேன். அதே போல அதுக்கு உரிய மந்திரியிடம் சென்று நம்ம ஷூட்டிங் போனோமா வட மாநிலத்தில் என்று கேளுங்க, கண்டிப்பா நானே கூட இருந்து உங்களுக்கு பண்ணி தரேன். நான் அந்த இடத்துல இருந்து நீங்க டெல்லிக்கு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஷூட்டிங் எதனா பிரச்சனை இருந்தா கண்டிப்பா எனக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. நானே அங்க உங்களுக்கு அனைத்து உதவிகளும் நான் பண்ணி தருவேன். இந்த நேரத்தில் என்னுடைய உறுதிமொழி தரேன். நான் ஏன்னா இது கேப்டன் அவர்கள் இந்த பதவி எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா கேப்டன் வளர்ந்தது தமிழ் திரைப்படம். கண்டிப்பாக கேப்டன் சார்பில் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருந்து செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.